இன்று சனி கிரகத்தை பற்றி பார்ப்போம். சனி என்பவர் ஒரு கடுமையான வாத்தியார் என சொல்லலாம். குருவை வாத்தியார் என்போம். ஆனால் அவர் ஒரு மெச்சூர்டான ஒரு சைலண்டான வாத்தியார் என கொள்ளலாம். ஆனால் சனி நம்மை நல்வழிப்படுத்த படாத பாடுபடுபவர். ஒரு தவறு செய்கிறோம், அதை தெரியாமல் செய்கிறோம், இல்லை தெரிந்தே செய்கிறோம். அதற்கான ஒரு பனிஷ்மெண்ட்டும் தருவார். அது வருகிற பிரச்சனை சனி வடிவத்தில் வரும். நாம் அதை உணர்ந்து கொண்டு நல்ல வழியில் பயணிக்கும்போது அவர் நமக்கான சுகங்களை கண்டிப்பாய் தருவார். சனிக்கு எப்பயுமே மனிதர்கள் நேர்மையாய் இருக்கணும் என்று அழுத்தந்திருத்தமாக சொல்லக்கூடிய கிரகம். நம் அன்றாட வாழ்க்கையில் தர்மம் தப்பாமல் நடந்தோமானால் அதுவே நாம் சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை என்ற ஒரு பிராக்டிக்கல் அனுபவத்திற்கு வந்துவிடலாம். ஆனால் மனிதனின் இயல்பு தவறு செய்வது. அப்படி தவறு செய்யும் பட்சத்தில் அதை யாரோ ஒருவர் சுட்டி காட்டுகிறார் அல்லவா, அவர்தான் சனி என மனதில் நாம் வைக்க வேண்டும். நம் பாதையை ஒழுங்குபடுத்துவதற்காகவே சனி சாட்டையை வீசுகிறார். வயதில் பெரியவர்களுக்கு நாம் தோள் கொடுப்பது, ஆதரவற்றவர்களை அரவணைத்து செல்வது, பொருளாதாரத்தில் நமக்கு கீழ் உள்ளவர்களை சமமாக நடத்துவது, இதெல்லாம் பிராக்டிக்கல் பரிகாரம். ஆன்மீக பரிகாரமானால் சிவன் கோயிலுக்கு உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ நல்ல எண்ணெய் வாங்கி கொடுக்கும் பொழுது அது சனியினுடைய பிரீத்தி. உங்களால் வாங்கி கொடுக்கப்பட்ட எண்ணெய் தீபமாக ஆலயத்தில் சுடர்விட்டு எரியும் பொழுது உங்களோட பாவங்களை கரைக்கிறார் சனி. சனிக்கிழமைகளில் நேவி ப்ளூ என சொல்லக்கூடிய அடர் ஊதா நிறங்களை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். சங்கு பூக்களில் நோய் உள்ளவர்கள் கஷாயம் வைத்து குடிக்கலாம். சங்குப்பூவை சிவன் கோயிலுக்கு கொடுக்கலாம். ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்கள் இப்படி இருக்கிறதல்லவா, அங்கு நீங்கள் நல்லெண்ணெய் தானமாக உணவுக்கு கொடுக்கலாம். எள் வாங்கி நீங்கள் கொடுத்தீர்களானால் அங்கு இட்லி பொடி, எல்லோதரை அப்படி அங்கே இருக்கும் பெரியவர்களுக்கு அவர்கள் செய்து கொடுத்து விடுவார்கள். அதுபோல பிராக்டிக்கல் பரிகாரங்களும் நீங்கள் செய்யலாம். சனிக்கிழமை ஆதரவற்றவர்களுக்கு புது செருப்பு வாங்கி கொடுக்கலாம். மனதிற்குள் சனிக்கிழமைகளில் ஓம் சனேச்சராயனே நம சொல்லி வாருங்கள். உங்களுடைய செருப்புகள் எங்கு எந்த இடத்தில் தொலைந்தாலும் சனி உங்களை விட்டு விலகுகிறார் என நம்புங்கள்.